சரிக்கா இவங்க வந்து நம்ம இந்த பக்கம் கட் பண்ண சொல்லி லைட்டாவா நிறையவா ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராப்பராக வரணும் ஃபஸ்ட்டு இந்த இது மாதிரி கொண்டு வந்து விட்டுருணும் ஓகேங்களா இந்த எண்ணெய் வச்சுக்கோங்க இந்த இடத்துல இருக்கு இது வந்து நார்மலாக பண்ணிங்களா இந்த எண்ணெய் நான் விட்டுருக்கேன்னா இந்த பக்கம் வருது இந்த பக்கம் வந்து சோல்டு பாருங்கள் இந்த சோல்டு ஸ்ட்ரெயிட் டம்ளர் இருக்கணும் சோல்டு உங்கள் சொல்கிறேன் அப்படி நீங்கள் பார்க்குறேன் லைட்டாக அடைத்துக்கு இப்படி பாருங்க ஓகே இப்போ ஓகே சீவி விட்டு தான் பண்ணணும் ஓகேங்களா இது நெட்டில் ஸ்ப்ரே பண்ணணும் பாருங்க சுருன்னு இருக்கு இந்த எண்ணில் முடிச்சிருக்கேன் மறுபடியும் இப்படி வராமல் மறுபடியும் அங்கிட்டு இருந்த மாதிரி பண்ணணும் மினிமம் ஆக்கிடுறதுனால நான் கம்மி பண்ணுறேன் இல்லாட்டினா எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி சேர்த்து மேலே தான் கட் பண்ணேன் நம்ம விட்ட இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாங்க இதே பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வீ மாதிரி தெரியுது வியூ மாதிரி நீங்கள் உட்காந்து போங்க அந்த ஏர்பிளான் சிக்குதுன்னு உட்காந்து சார்ஜ் பண்ணுறேன் கீழே இறக்கி சாங்க இன்னும் கொஞ்சம் இறங்கிக்கோங்க இது கொஞ்சம் மேலே ஏற்றி விடுங்க அந்த ஸ்டாண்ட் பார்த்து போதும் இப்போ இது கரெக்டாக இருக்காதுல்ல இது ஒரு சீட் இது ஒரு சீட் கரெக்டு இந்த இந்த காதுக்கு இருந்து இப்படி எடுத்து அளவு பக்கம் இந்த ஜன்னல் கிட்ட விடுங்க நான் வெளிச்சமாக தெரியட்டுங்களா மேக்ஸிமம் ஒரே அளவு தான் இருக்குது அப்படி இல்லாத இடத்த மட்டும் வெட்டி விட்டுரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடுவு பாட்டு வர வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வெட்டினா தான் இந்த சேஃப் வரும். இவங்களுக்கு இங்கே ஒன்று அங்கே எடுக்கலாம். இப்போ இன்னும் நார்மலாக பாருங்கள் இந்த சேஃபு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வெட்டினீங்கன்னா கிளியராக அப்படியே ட்ரையர் போடனே சூப்பராக நல்லா இருக்குது.
மொத்தமாக சேர்த்துக்கும் போது பார்த்தீங்களா இது வருதா? உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கிருக்கல, நான் மேக்ஸிமம் வந்து இந்த அளவுலேருந்து இப்படி நீங்கள் கட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ ஹேராக போடுறோம் பார்த்தீங்களா, வெறும் திருவண்ணா வெட்டியிருக்கோம். நீங்கள் சேர்த்து இப்படி ஒரு இது அவங்க ஃபஸ்ட்டு ஹேர் லைனுக்கு எடுத்துக்கணும். எடுத்து இப்படி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி தான் யூ கட்டு நம்ம கஸ்டமர் பண்ணுறோம், நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற ஃபீல் வந்துடக்கூடாதுல. இப்படி சொல்லணும். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த காதுகிட்டேருந்து எடுத்து இதுலேருந்து மேக்ஸிமம் இந்த அளவுக்கு நீங்கள் யூ கொடுக்கணும். புரிஞ்சா? இந்த பக்கம் இருந்து அதுக்கப்புறம் இப்படி அளவு வச்சு கரெக்டாக கொடுக்கலாம். இது வந்துச்சுல, இது வந்து நார்மலாக பண்ணுறது ஓகேங்களா.